சுத்திகரிப்பின் ஜெபம். நம்மளோட வாழ்க்கையில் எல்லா பாவங்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு இந்த புதிய வருஷத்திற்குள்ளாய் கடந்து போவோமாக. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். யோசுவா 3வது அதிகாரத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இந்த 2025வது வருஷத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடுவர்களாய் இருக்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் அற்புதங்களை அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்போம். சங்கீதம் 19 சொல்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையிலே அது மறைவான குற்றங்கள், அந்தரங்கத்தின் குற்றங்கள் இருக்குமாயின் தேவ சமூகத்தில் நாம் அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 1வது அதிகாரத்தில், உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பாரம் சிவப்பாக இருந்தால் பஞ்சை போல் ஆகும். எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய இரக்கத்தை கேட்கும் பொழுது தேவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்மை அற்புதமும் அடையாளம் காணும்படியாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் தேவ சமூகத்தில் நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்வோமாக. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த நாளில் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கப் போகிறோம். இந்த நாள் நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டோம் என்று சொன்னால், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் தைரியமாய் நிற்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். மார்க் 7வது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் தீட்டு உள்ளதும் அசுத்தம் உள்ளதுமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கலாம், தீட்டு உள்ளதும் அசுத்தம் உள்ளதும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி, மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுவதை மனுஷனை தீட்டுப்படுத்தும், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், பேசித்தனம், கொலைபாதங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிக்கேடும், இவைகள் எல்லாம் தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என்னை தீட்டுப்படுத்துகிற எல்லா பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நம்மை சுத்திகரிக்குமே. ரோமர் அதிகாரத்திலையும் அநேக பாவ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக இருக்கணும். அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தால் இந்த 2025 ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையும் அநியாயம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. வஞ்சகமான காரியங்கள், வன்மங்கள், புறங்கூறுகிறது, அவதூறு பண்ணுகிறது, நம்ம தேவனுக்கு விரோதமாய் சாட்சிகளை கொடுக்கிறது, பொல்லாதவைகளை செய்கிறது, பொல்லாத இருதயத்தை பிணைக்கிற காரியங்கள், உணர்வில்லாமல் இருக்கிற காரியங்கள், இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரத்தில், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் சரி பண்ண வேண்டிய ஒரு காரியம், ஆவியானவரை துக்கப்படுத்தி நான் வாழ்கிறேனா என்று சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்த்து நம்மை நாம் சரிப்படுத்தணும். சகலவித கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துன்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இப்படிப்பட்ட சுவாபங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. நம்மளோட வாழ்க்கையில் ஆவியானவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் இப்படிப்பட்ட சுவாபங்களை மாற்றுவார், நமக்குள் மகிமையாய் விளங்குவார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் யார் மேலேயாவது கசப்பு, கோபம், வைராக்கியம் இருக்கு என்று சொன்னால் இந்த 2025 நம்ம கடந்து போகும் பொழுது, ஆண்டவரே, இந்த கசப்பெல்லாம் எடுத்து போடுங்க, வைராக்கியத்தெல்லாம் எடுத்து போடுங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய சுவாபங்களை, நம்மளுடைய குணங்களை மாற்றி சமாதானத்தை தருவார். யாக்கோபில் சொல்கிறது, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை
விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலே இருங்க என்று சொல்லி யாக்கோபில் படிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், துர்குணம், தூஷணமான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்வோமாக. ஆண்டவரே, இந்த பாவத்தெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா, இப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்கள் எனக்கு வேண்டாம் இயேசு சுவாமி என்று சொல்லும் பொழுது உங்களுடைய சுவாபங்கள் மாறும், உங்களுடைய குணங்கள் மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறதே. நம்மளோட வாழ்க்கையில் எல்லா பாவத்தையும் நம்ம அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுதே தேவன் நமக்கு இரக்கத்தை தருகிற தேவன், தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிப்போம், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். விட முடியாத பாவங்கள் இருக்குமாயேன், ஆண்டவரே இந்த பாவத்தை எனக்கு விட முடியலப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, நான் விட்டு வர ஆசைப்படுறேன்ப்பா என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா பாவ சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்காகவே தம்முடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த 2024 எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்யுங்க, அதை விட்டு விடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவரோட வருகைக்கு நாம் ஆயத்தமாகுவோமாக. நாம் பாவத்தை விடும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய நடுவிலே, நம்ம குடும்பங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்ய முடியும். யோசுவா 3 சொன்னது போல உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். 2024 உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், 2025 கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.